ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவசித்ததை நம்ம காணப்படுகிறது. பவுல் உபவசித்ததை காணப்படுகிறது. மோசே உபவசித்ததை நம்ம காணப்படுகிறது. தெய்வத்தை ஸ்தோத்திரம் பிரசுரம். தானியேல் உபவசித்ததாய் நம்ம காணப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமையில் தெய்வ பக்தர்கள் எல்லாவரும் உபவாசம் இருந்ததாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அநேகருடைய உபவாசம் தெய்வத்து சோதரம். உலகத்திலே பல காரியங்களுக்காக பலரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சிலவங்க வீடு கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணோம், சிலர் கல்யாணம் நடக்கிறதுக்காக ஜெபம் பண்ணோம், எஜுகேஷனுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். தெய்வத்து சோதரம். ஆனால் மிகவும் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய நம்ம ஆத்மீக விஷயத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்திலே நம்ம காணப்படுகிற விஷயத்திற்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணாமல் நம்முடைய ஆத்மீக விஷயத்திற்காக, ஆத்மீக உயர்ச்சிக்காக, உன்னமனத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். தெய்வத்தை ஸ்தோத்திரம். முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். அப்படி சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிற விஷயங்களுமே இதெல்லாம் என்ன செய்யும்? அதோடு சேர்ந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். ഈ പകൽ വേളയിൽ സ്വതം എൻ്റെ ഹൃദയത്തിൽ വന്നതാണ് ഒരു ചിന്ത. ദാനിയേലിന്റെ 21 നാൾ ഉപവാസം. ദൈവത്തെ സ്തോത്രം. ദാനിയേൽ 21 നാൾ ഉപവാസം വരുന്നതായി നമ്മൾ ബൈബിളിൽ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ കാണപ്പെടുகிறது. ഹല്ലേലൂയ. അതിന്റെ 1-2 വചനത്തെ നമ്മൾ വാസിക്കുമ്പോൾ സ്തോത്രം. ദാനിയേൽ പുസ്തകം 10-ാം അധികാരം 1 ചില വേദവചനങ്ങളെ വാസിക്കും. ಪಾರಸಿಯ ರಾಜನಾದ ಕೋರೆಷನ ಆಳಿಕೆಯ 3ನೆಯ ವರ್ಷದಲ್ಲಿ ಬೆಲ್ತೆಶಚ್ಚರನೆಂಬ ದಾನಿಯೇಲನಿಗೆ ಒಂದು ಸಂಗತಿಯು ಪ್ರಕಟವಾಯಿತು. ಬಹು ಕಷ್ಟದ ಗಡುವಿನ ಆ ಸಂಗತಿಯು ಸತ್ಯ. ಅವನು ಕಂಡ ಕನಸನ್ನು ಗಮನಿಸಿ ಆ ಸಂಗತಿಯನ್ನು ಮಂದಟ್ಟು ಮಾಡಿಕೊಂಡನು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನಾದ ನಾನು 3 ವಾರ ಶೋಕಿಸುತ್ತಿದ್ದೆನು. 3 ವಾರ ಮುಗಿಯುವ ತನಕ ನಾನು ರುಚಿ ಪದಾರ್ಥವನ್ನು ತಿನ್ನಲಿಲ್ಲ, ಮಾಂಸವನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಹಾಕಲಿಲ್ಲ. ഇത് ദാനിയേലിന്റെ 21 നാൾ ഉപവാസത്തെ നമ്മൾ കാണപ്പെടുகிறது. ഹല്ലേലൂയ. 3 വാര 21 നാൾ ദൈവസന്നിധിയിൽ ഉപവസിച്ചതായി നമ്മൾ കാണപ്പെടുகிறது. ഉപവസിക്കുന്ന ഒരു വിശേഷமான കാര്യം, ദൈവത്തിന്റെ സ്വന്തം തനിക്കൊരു കാര്യം വെളിപ്പെട്ടു. தனிக்கு கிடைத்த வெளிப்பாடுகிற நிவர்த்திக்காக தான் என்ன செய்யறார்? பூசிக்கிறதை காணப்படுகிறது. தெய்வத்து ஸ்தோத்திரம். அதிகாரத்தை நீங்கள் படிங்க. அப்புறமாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், தனிக்கு வெளிப்பட்ட விஷயம் இஸ்ரேலின் சிறையிருப்பு 70 வருஷத்தில் முடியும் എന്നുള്ള ഒരു വെളിപ്പാട് തനിക്കത് கிடைக்கப்பட்டது. ഇരമ്യാ ദീർഘദർശിയുടെ പുസ്തകം താൻ വാസിക്കുമ്പോഴോ അതിൽനിന്നാണ് തനിക്ക് கிடைக்கப்பட்டது. ഇരമ്യാ ദീർഘദർശിയുടെ പുസ്തകത്തെ ദാനിയേൽ പഠിക്കുമ്പോൾ ദാനിയേലുக்கு ഒരു കാര്യം വെളിപ്പെട്ടത്. ദൈവത്തെ സ്തോത്രം. ഇസ്രയേലിന്റെ சிறையிருப்பு அது 70 വർഷത്തിൽ முடியும். ஆனால் தான் வருஷங்கள் கணக்கு விடும்பொழுதோ ആ കാലത്തിലേക്ക് കടന്നു വരുகிறபடியினால் ദൈവത്തെ സ്തോത്രം அந்த விஷயത്തിന്റെ விடுதலைக்காக தானியேல் என்ன செய்றார்? 21 நாள் உபவாசம் இருக்கிறதாய் நம்ம காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ദൈവത്തെ സ്തോത്രം. അതിന് 12-13 വചനത്തെ വാസിക്കുമ്പോൾ 11 വാസിക്കുമ്പോൾ ದಾನಿಯೇಲನೇ ಅತಿ ಪ್ರಿಯನೇ, ನಾನು ನುಡಿಯುವ ಮಾತುಗಳನ್ನು ಗ್ರಹಿಸು, ನಿಂತುಕೋ, ಈಗ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ನಾನು ನಡುಗುತ್ತಾ ನಿಂತುಕೊಂಡೆನು. ಆಮೇಲೆ ಅವನು ನನಗೆ, ದಾನಿಯೇಲನೇ ಭಯಪಡಬೇಡ, ನೀನು ವಿಮರ್ಶಿಸುವುದಕ್ಕೂ ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಮನಸ್ಸಿಟ್ಟ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿಯೇ ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯು ದೇವರಿಗೆ ಮುಟ್ಟಿತು. ಆ ವಿಜ್ಞಾಪನೆ ನಿಮಿತ್ತವೇ ನಾನು ಬಂದೆನು. ಪರಾಸಿಯ ರಾಜದ ದಿವ್ಯ ಪಾಲಕನು 21 ದಿವಸ ನನ್ನನ್ನು ತಡೆಯಲು ಹೇಗೋ ಪ್ರಧಾನ ದಿವ್ಯ ಪಾಲಕನೊಬ್ಬನಾದ ಮಿಖಾಯೇಲನು ನನ್ನ ಸಹಾಯಕ್ಕೆ ಬಂದನು. தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய தூதனாயிருக்கிற கேப்ரியேல் வந்தது நம்ம காணப்படுகிறது. கப்ரியேல். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். கப்ரியேல் தூதனை ஆண்டவர்
சோதமல்ல பிரேசலோ தன்னுடைய வார்த்தையை கொடுத்து அனுப்பி வச்சிருக்கும் பொழுது பிரேசலோ அதில் நம்ம படிக்கிறோம், பாசி ராஜ்யத்தின் பிரபு 21 நாள் என்ன செய்த தன்னை தடை செய்தாய் காணப்படுகிறது இல்லையா? பாசி ராஜ்யம் சொன்ன எந்த ராஜ்யம்? இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பெர்ஷியன் ராஜ்யம். பெர்ஷிய ராஜ்யம் ஏத நம்ம இன்னைக்கு காணப்படுற ஈரான் இல்லையா? பார்சி ராஜ்யம் என்று சொல்லப்படுது ஈரானை பற்றி காணப்படுகிறது. தெய்வத்த ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் நம்ம படிக்கும்போது பார்சி ராஜ்யத்தின் ஒரு பிரபு அப்படி இல்லை. தெய்வத்த ஸ்தோத்திரம் அல்ல பிரசுரம். அப்பது யாரு? தெய்வத்த ஸ்தோத்திரம். பார்சி ராஜ்யத்தின் ஈரான் ராஜ்யத்தின் பெண்ணில் நின்னா தெய்வ மக்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற தெய்வத்த ஸ்தோத்திரம் ஒரு அந்தகாரத்தின் வல்லமையை பற்றி நம்ம காணப்படுகிறது இல்லையா? ஈரான் மரபில் நின்னா ஸ்தோத்திரம் தெய்வ மக்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு சாத்தானிய கிரியை பற்றி நம்ம இதில் காணப்படுகிறது. பார்சி ராஜ்யத்தின் பிரபு என்று சொன்னால் ஈரான் பெண்ணில் மறைஞ்சிருக்கிற ஒரு அது சாத்தானிய வல்லமை இல்லையா? தெய்வத்த ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுதோ ஈரான் உலகத்தை முழுவதுமாய் அழிக்கும்படியாக எல்லா விதമായ நாசகரമായ ஆயுதங்கள் வச்சு இஸ்ரேலினும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விதமாக யுத்தம் செய்தது நம்ம காணப்படுகிறது இல்லையா? அது ஈரான் தன்னை சொந்த புத்தியில் அல்ல, ஈரான் பின்னில் கிரியை செய்கிற ஒரு அந்தகாரத்தின் வல்லமை உண்டு. தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பிரசுரம். இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது காணப்படுகிறோம். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பார்சி ராஜ்யத்தின் பிரபு 21 நாள் என்ன செய்த தடை செய்தாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அளவில் பார்சி ராஜ்யத்தின் ஒரு பிரபுவாயிருக்கிற அந்தகார வல்லமை ஈரான் மரபில் இருந்தா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது போல இந்த நாளிலும் நம்ம காணப்படுகிறோம். சத்ரு வெளியரங்கமாய் வெளியில் வரதில்லை. அவன் மறைஞ்சது என்ன செய்யும்? போராடும். சத்ரு என்ன செய்யற? மறைஞ்சதுன்னா போராடும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பிரசுரம். சத்ரு நேர முன்னில் இருந்து என்ன செய்யறதில்லை, எதிர்த்து போராட மாட்டார். அவர் பின்னில் இருந்து என்ன செய்யும்? போராடும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் தெய்வ மக்களுக்கு விரோதமாய் சத்ரு கிரியை செய்த அவன் பின்னில் இருந்து போராடி கொண்டிருக்கும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பிரசுரம். டைரக்டா என்ன செய்வதில்லை, சத்ரு போராடுவதில்லை. நம்ம இஸ்ரேல் ஜனத்தின் அதே ஸ்தோத்திரம் பிரயாணத்தை பற்றி நம்ம படிக்கும் பொழுதோ மோசைக்கு கர்த்தர் கட்டளையிடும் பொழுதோ அமாலேக்கிற வானத்தின் கீழ் என்ன செய்யக்கூடாது, ஒருத்தரையும் வைக்க கூடாது கட்டளை ஆண்டவர் கொடுத்தோ. காரணம் அவர் எகிப்து தேசத்தில் வரும் பொழுதோ தெய்வத்தின் ஸ்தோத்திரம் சத்ரு அவரை பின்னில் என்ன செய்தோம், அவரை அதே ஸ்தோத்திரம் பலவீனரை கொண்டு போட்டோம் இல்லையா? அவரின் பலவீனராய பின்னில் இருந்தோம் அதை கொன்னதினால் அமாலேக்கின வானத்தின் கீழே ஒருவனும் வைக்க கூடாதுன்னு கர்த்தர் மோச நிமித்தமாக இஸ்ரேலில் கட்டளையிட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வத்தின் ஸ்தோத்திரம். சத்ரு கண் வச்சிருக்கிற பின்னில் இருக்கிறவரை அவர் முன்னில் என்ன செய்ததில்லை, வந்து போராடுவதில்லை. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். காரணம் பின்னில் பலவீனராய ஜனங்கள் உண்டோ. பலமுள்ள ஜனம் முன்னில் யுத்த யோதாக்களாய் முன்னில் இருக்கும்போது முன்னில் நிற்கின்ற ஜனத்தோட சத்ரு போராட முடியாதனால் அவர் பின்னில் இருக்கிற பலவீனர்களை பார்த்து அவர் யுத்தம் செய்யும். இஸ்ரேல் ஜனம் மிஸ்ரீம் எகிப்திலிருந்து வரும்பொழுதோ அதே சத்ரு பின்னில் இருந்து போராடி தெய்வத்தை ஸ்தோத்திரம். பின்னில் பலவீனராக ஜனங்கள் உண்டோ. அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம். பின்னில் இருந்த சத்ரு போராடும். நாம் பின்னிலேக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது இல்லையா? சோதரம். சிலர் சபை வந்தாலும் என்ன செய்யும், பின்னில தான் அவர்கள் சீட்டு இல்லையா? முன்னில் எவ்வளவு சீட்டு இருந்தாலும் அவர் என்ன செய்யும், அவர் பின்னில தான் உட்காரும் இல்லையா? தெய்வத்தை சோதரம். காரணம் அவரோட மனசு பின்னில தான் இருக்கும். அவர் முன்னோட்டு வர என்ன செய்யறதில்லை, முன்னோட்டு வர அவர் கூச்சப்படுகிறார் இல்லையா? முன்னோட்டு வர அவர் ஆசைப்படுவதில்லை. தெய்வத்தை சோதரம் பகல் வழியில் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னில் திருஷ்டி வச்சிருக்கிற சத்ரு உண்டோ, நம்ம பின்னோட்டு போகக்கூடாது. எந்த நிலைமையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னோட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு நாட்களும் நம்ம முன்னோட்டு வர வேண்டும். உபவாசம் என்னத்திற்காக வச்சிருக்கிற விசுவாசிகள் ஆத்மீயமாய் முன்னோட்டு வரும்படியாக. அவர் பின்னோட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எல்லா நிலைமையிலும் நீங்கள் முன்னோட்டு வர வேண்டும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர் ஜெபத்திலே, உபசிக்கிறவர் உபவாசத்திலே, ஊழியம் செய்கிறவர் ஊழியத்திலே, கர்த்தருக்காக கொடுக்கிறவர் கொடுக்கிறதிலே,
யாரும் பின்னோட்டு போகாத, எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? முன்னில் வர வேண்டும். முன்னில் நிற்கிறவர் யாரு? பலவான்கள். அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பின்னிலேக்கு நிற்கிறவர் பலவீனராக இருக்கிறபடினால் தெய்வத்தின் ஸ்தோத்திரம். சத்ரு முன்னில் இருந்து போராடுவதபடி சத்ரு பின்னில் இருந்து போராடி கொண்டிருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் வரும்பொழுதோ அவர் வனாந்தரத்தோட பிரயாணம் செய்யும்போது அமாலேக்க வல்லமை பின்னில் இருந்து என்ன செய்தோம்? தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அவருக்கு விரோதமாய் போராடி தெய்வத்தின் ஸ்தோத்திரம் அவரில் விளைவீனரை கொண்டு போட்டு, ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை மோசடி விருந்தமாக சொன்னேன், அமாலேக்கின்ற ஞாபகம் கூட பூமிக்கு மீது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் வைக்க கூடாது. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அப்படி வச்சால் தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பேசுறோம், அது கர்த்தருக்கு வெறுப்பானது. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அமாலேக்கின் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவரையும் என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். சவுல் இஸ்ரேலின் ராஜாவாகி வரும்போது தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பேசுறோம், இஸ்ரேலின் ராஜாவாகி வரும்போது அமாலேக்கு ராஜாவின் என்ன செய்த? அவன் கொல்லல. அமாலேக்கு ஒரு கூட்டத்தை என்ன செய்யாத அவன் கொலை செய்யாம விட்டான். அல்லேலூயா. அவரை பாதுகாத்ததாய் காணப்படுகிறது. அவர் ஆடு மாடுகளையும் அவன் கொண்டு வந்து பாதுகாத்ததாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. ஆனால் சமுவேல் ஒரு பலிசனத்தை வரும்பொழுதோ ஆடுகளையும் மாடுகளையும் சத்தம் கேட்டோம். சவுலினை கூப்பிட்டோம். ஆடுகளையும் மாடுகளையும் என சத்தம் கேட்கிற காரணம் என்ன? தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அப்போ சவுல் சொன்னது தெய்வத்தின் ஸ்தோத்திரம், அமாலேக்கு ராஜாவினை நாங்கள் கொல்லாமை கொண்டு வந்தோம், அது ஆடு மாடுகளிலும் நல்லதிலும் நாங்கள் கொண்டு வந்தோம். என்னத்துக்காக? ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறது? அமாலேக்கின பூமிக்கு மீது என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. ஆனால் சவுல் என்ன செய்த? நல்லதினை மாத்திரம் தெய்வத்தின் ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டு அதை ஸ்தோத்திரத்தை தன் கொண்டு வந்தோம். ஆடுகளையும் மாடுகளையும் அமாலேக்கு ராஜாவினையும் என்ன செய்த? அதை கொண்டு வந்ததாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. சமுவேல் என்ன செய்த? அவரை அமாலேக்கு ராஜாவினை கொண்டு வந்தோம். ஸ்தோத்திரம் பேசுகிறோம். அவனை துண்டமாய் சமுவேலனை வெட்டி. அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அதே கர்த்தர் சமுவேலினோட வார்த்தை சொன்னேன், சவுல் எனக்கு கீழ்ப்படியாதபடியினால் நான் அவனை தள்ளி இருக்கிற ராஜஸ்தானத்தில் இருந்தும். அல்லேலூயா. அவன் அபிஷேகம் போய் ராஜகீ அபிஷேகம் அவனை நஷ்டப்பட்ட தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பேசுகிறோம். ஒரு அசுத்தாவி அவனை பிடிச்ச கடைசியில் அவன் கில்போவா பர்வதத்தில் அவன் தற்கொலை செய்யும்படியாக இடையாய். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பேசுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பேசுகிறோம். அமாலேக்கின் நினைவு கூட வைக்க கூடாது. அப்புறமாக சம்பவிச்ச ஒரு சம்பவம் சவுல் அமாலேக்கில் ராஜாவின் ஒரு வம்சத்தையும் கொண்டு வந்தான். தன்னுடைய ராஜ்யத்தை அவர் வசிச்ச பில்காலத்தை தெய்வத்தின் ஸ்தோத்திரம். നമ്മൾ എസ്തേറിന്റെ പുസ്തകം പഠിക്കുമ്പോൾ അഹസ്വേരോസ് രാജാവിന്റെ കാലത്ത് സ്തോത്രവല്ലിയ പ്രൈസ് ദി ലോർഡ് ആമാൻ നിമിത്തം ഇസ്രായേൽ അത് പ്രൈസ് ദി ലോർഡ് കൂശ് മുതൽ 123 സംസ്ഥാനങ്ങളിൽ ചിതറിണ്ടിരിക്കുന്ന ഇസ്രായേൽ ജനത്തെ ஒவ்வொரு மக்களையும் தூக்கேற்றி கொல்றதுக்காக ஆமான் ஒரு பிளான் செய்தோம். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். ராஜாவின் முத்திரை மோதிரத்திலிருந்த ஒரு சைன் வாங்கி தெய்வத்தின் ஸ்தோத்திரம் இஸ்ரேலில யூதர்களை சகலரையும் தூக்கி கொல்ல ஒரு கழுமரம் நாட்டி தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பேசுகிறோம். எஸ்தரும் தன்னோட மொர்தெகாயும் தன்னோட கூட எல்லா ஜனங்களும் 3 நாள் உபவாசம் இருந்த பலமாயி தெய்வத்தின் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தே காணப்படுகிறேன். அல்லேலூயா. ஆறு நிமித்தமாக பிரைஸ் தி லார்ட் சவுல் பாதுகாத்து வന്ന ഈ അമാലേക്ക് രാജാവിന്റെ അമാലേക്ക് വംശത്തിലിരുന്ന ദൈവത്തിന്റെ സ്തോത്രം പാസി രാജാവായ പേർഷ്യൻ രാജാവായ കോരേശിന്റെ നിമിത്തமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு பெரிய கஷ்டம் வந்தது. அவர் 3 நாள் உபவாசம் இருந்தான். அந்த இடத்துல என்ன செய்த? விடுதலையாயதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசத்துல பெரிய வல்லமை பவர் உண்டோ? ഈ നാടുകളിൽ നമ്മൾ ഉപവസിക്കുന്ന ഉപവാസം വൃഥാവല്ല. ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. നീ ഒരു പ്രശ്നത്തിന് ഉപവാസം ഇരുന്നാൽ ദൈവത്തിന്റെ സ്തോത്രം അതൊരു നാളും വൃഥാവായി പോവതില്ല. എസ്തേറും മൊർദെഖായും തന്നോടുകൂടെ ഇസ്രായേൽ ജനം 3 നാൾ ഉപവാസം ഇരുന്നോ. ഇസ്രായേൽ 126 സംസ്ഥാനങ്ങളിൽ ചിതറുണ്ടിരുന്ന ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விடுதலானதுപോലെ ഈ ഉപവാസത്തിൽ ഇന്നേക്ക് കർത്താവ് சொன்னதுപോലെ ഈ 3 നാൾക്കുள்ள കർത്താവ് பெரிய കാര്യത്തെ செய்ய போறார். ஒரு பெரிய விடுதல்
ഈ 3 നാളുக்குள்ள இந்த இடத்துல நடக்க போகிறார். ஹல்லேலூயா. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய விடுதலை நடக்க போறார். உபவாசத்தின பெரிய பவர் உண்டு, அது வல்லமை உண்டு, அது பின்னில் கிரியேசர கர்த்தர் உண்டு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஏது அந்தகாரத்தின் வல்லமை கிரியை செய்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்க கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ഈ പകൽവെളിയിൽ ആവിയാനവർ இந்த விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உபவாசத்தின பவர் உண்டு, பலன் உண்டு. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഇസ്രായേൽ ജനത്തിന് വിരോധമായി അന്ധകാരത്തിന്റെ വല്ലമൈ മറഞ്ഞിരുന്ന് പോരാടിയതായി നമ്മൾ കാണപ്പെടുகிறது. ഹല്ലേലൂയ. இந்த இடத்தில் നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ ദൈവത്തിന് സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. പാർസി രാജ്യത്തിന്റെ പ്രഭു 21 നാൾ என்ன செய்த ഈ സ്തോത്രമല്ലേ ഗബ്രിയേൽ என்ன செய்த തട ചെയ്തായി കാണപ്പെടുന്നത്. അപ്പോൾ മീഖായേൽ വന്നു. മീഖായേലിനെ ഗബ്രിയേലിന്റെ അടുക്കൽ വിട്ട് സ്തോത്രമല്ലേ പ്രൈസ് ദി ലോർഡ്. സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഗബ്രിയേലിനെ വിട്ട് ദൂതൻ ദാനിയേലിന്റെ അടുക്കൽ വന്നു. ദാനിയേലിനെ കൂപ്പിടിക്കരുത്. ഹല്ലേലൂയ. മലയാളത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നപടി ഏറ്റവും പ്രിയ പുരുഷനായ ദാനിയേലെ, ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ആ ഒരു അറിയിപ്പ് നമ്മൾ கவனமிட்டு நம்ம கேட்க வேண்டும். தானியேலை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை வாசிப்போம். பிரிய புருஷன். அந்த 13வது வாக்கியம். அதிப்பிரியனே போதும். அதிப்பிரியனே மலையாளத்தில் ഏറ്റവും പ്രിയ പുരുഷനായ ദാനിയേലേ. ஸ்தோத்திரம். ஆரரிக்கிறார் இது ஆண்டவர். ஒரு கர்த்தருடைய தாசனை அழைக்கிறார். அதிப்பிரியனே. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை அழைச்ச எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் அல்ல, நம்முடைய அப்பா அம்மா அல்ல, നമ്മുടെ സഹോദരങ്ങൾ അല്ല, നമ്മുടെ സ്നേഹിതരല്ല, സർവ വല്ലമയുള്ള ദൈവം നമ്മെ നോക്കി അതിപ്രിയനെ, ഹല്ലേലൂയ, അതിപ്രിയനെ എന്ന് കൂപ്പിട്ട നമ്മുടെ ആത്മീയ അനുഭവം எப்படி இருக்கும்? ആത്മീയ സന്തോഷം எப்படி இருக்கும்? ദൈവത്തെ സ്തോത്രമല്ലേ. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മളെല്ലാം അതിപ്രിയരായി സ്തോത്രം. ദാനിയേൽ കർത്തർക്ക് മുൻപാകെ അതിപ്രിയനായിരുന്നത് പോലെ നമ്മൾക്ക് കർത്തരുടെ സന്നിധിയിൽ അതിപ്രിയരായും ഇരിക്ക முடியும். அதிப்பிரியராய் மாறுறதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 பாயிண்ட் நாம் மத்தியில் அதை பற்றி சொல்ல விரும்புகிறோம். ஹல்லேலூயா. தானியேலிനെ ദൈവത്തെ സ്തോത്രം. നെബൂഖദ്നേസർ രാജാവ് സ്തോത്രം ബാബിലോൺ ദേശത്തിലേക്ക് ഇസ്രായേൽ ജനത്തെ കൈത് ചെയ്ത് കൊണ്ടുപോകുമ്പോൾ അവരുടെ കൂട്ടത്തിൽ പ്രൈസ് ദി ലോർഡ് ദാനിയേൽ, യെഹെസ്കേൽ, യിരെമ്യാ, ദൈവത്തെ സ്തോത്രം, இப்படிப்பட்ட அநேக ஊழியக்காரர் இருந்ததை நம்ம காணப்படுகிறோம். யூனிகள், யிரெம்யாவு, യെഹെസ്കേൽ, தானியேல், அது மட்டுமல்ல அநேக தேவனுடைய பிள்ளைகள். அவர் நெபுக்கத்நேசர் என்ன செய்த ദൈവത്തെ സ്തോത്രം. സിദക്കിയ രാജാവിന്റെ കണ്ണ് പൊട്ടിച്ച, കണ്ണുടച്ച ദൈവത്തെ സ്തോത്രം. ഇവരെല്ലാം കൈത് ചെയ്ത് ബാബിലോൺ ദേശത്തിലേക്ക് ശരീരപ്പായി കൊണ്ടുപോയി. ദൈവത്തെ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. இந்த ബാബിലോൺ ദേശത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ தான் ദൈവത്തിന്റെ സ്തോത്രം ഈ ദാനിയേൽ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഈ 21 நாள் உபவாசம் இருக்கிறேன். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆனால் அந்த இடத்தில் தான் 21 நாள் உபவாசம் இருக்கும்போது சம்பவித்த சம்பவங்களை பற்றி നമ്മൾ പഠിച്ചുകൊണ്ടിരിக்கிறேன். ദൈവത്തെ സ്തോത്രം. ഈ ബാബിലോൺ ദേശത്തിൽ ഇരിക്കുന്ന ദേവന്റെ പിള്ളകളായിരിക്കുന്ന സ്തോത്രം ദാനിയേലും മീഖായേലും അസരിയാവും. ദാനിയേൽ, മീഖായേൽ, അസരിയാവും. പ്രൈസ് ദി ലോർഡ്. അവർക്ക് இன்னொரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? சந்திரக்கு மேசைக்கு பேதுரு. அது எல்லாருக்கும் தெரியும். சந்திரக்கு மேசைக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தானியேல், மீகாயேல், அசரியாவை எல்லாருக்கும் என்ன செய்யறதில்ல, அது தெரியாது. தெய்வத்தை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பாபிலோன் தேசத்துல ராஜா ஒரு வார்த்தை சொன்னார். இவருக்கு என்ன செய்ய? ராஜரீக போஜனம் கொடுக்க வேண்டும். ராஜரீக போஜனம் கொடுக்க வேண்டும். அப்போ ഈ ദൈവ പുരുഷൻ ഒരു വാർത്ത തന്നെ, ഞങ്ങൾക്ക് രാജകീയ ഭോജനം என்ன செய்ய வேண்டாம், ഞങ്ങൾക്ക് வேண்டாம், ഞങ്ങൾക്ക് വെജിറ്റബിൾ ആഹാരത്തെ കൊടുത്താൽ പോകും. കാരണം ഞങ്ങൾ അശുദ്ധമായി തന്നെ ചെയ്തതില്ലേ, ഒന്നും പുസിക്കുന്നില്ല. ദൈവത്തെ സ്തോത്രം. ബാബിലോൺ രാജാവിന്റെ ആഹാരമെല്ലാം എപ്പോഴും
அதில் என்ன வரும்? அசுத்தமானதெல்லாம் வரும். நல்லா சாப்பிட்டு சிலப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் ஒரு ஸ்மோல் கிடைக்கும். இல்லைனால் தெய்வத்தை சோதனம் சாப்பாடு சேர்ந்து நல்ல பன்னிக்கறி என்ன செய்யும், அதெல்லாம் கிடைக்கும். அருவருப்பானது, சிறிய ஜனத்துக்கு அருவருப்பானது என்ன செய்யும், தெய்வத்தை சோதனம் கிடைக்கும். அதனால் தானியேல் ஒரு வார்த்தை சொன்ன, எங்களுக்கு ராஜீய போஜனம் எங்களுக்கு வேண்டாம். காரணம் அசுத்தமானவர்களை நம்ம நான் என்ன செய்யறதில்லை, நாங்கள் புசிக்கிறதில்லை. தெய்வத்தை சோதனம் எங்களுக்கு வெஜிடபிள் சாப்பாடு கொடுத்த போதும். தெய்வத்தை சோதனம் 10 நாள் எங்களை என்ன செய்ய நீ பரீட்சிக்க. 10 நாளில் நாங்கள் இப்படி நல்லதா இருந்தால் எங்களுக்கு அது போதும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம் எப்படி சொல்றோம், அருமையான கட்டளை வேளையிலே ராஜரிய கட்டளை இருக்குது. நீ ராஜாவின் மேசையில் இருந்து என்ன செய்யணும், சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் தெய்வத்தின் ஸ்தோத்திரம் ராஜரிய கட்டளை இருந்துட்டும் தெய்வத்தின் ஸ்தோத்திரம் தானியேலும் உள்ள சகோதரர்களும் என்ன செய்தல, ராஜாவின் போஜனத்தில் என்ன செய்தல, போஜனம் பண்ணாதபடி, அசுத்தத்தான் தங்களை தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவருடைய பரிசுத்தத்தை காத்ததாய் நம்ம காணப்படுகிறது. அல்லேலூயா, தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டும், நம்ம காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் படிக்கும்போது அது நம்ம காணப்படுகிறது. அசுத்தமானவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது. அசுத்தமானவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய ஜனம். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். உபவாசத்தின் 3ஆம் நாள் ஒரு பரிசுத்தத்தின் வேலையா இருக்கட்டும் இது. அல்லேலூயா. அசுத்தமானவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது. தானியேல் தன்னோடு கூட உள்ள சகோதரர்களும் அசுத்தமானவர்களை பரிபூர்ணமாக விட்டதாய் காணப்படுகிறது. அது கர்த்தருக்கு அது பரிபூர்ணமாக இஷ்டமான ஒரு காரியம். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். 2வது விஷயம், அல்லேலூயா, இஸ்ரேல் சகோதரமாருக்கு விரோதமாய் ஒரு பெரிய கலகம் நடந்தது. இன்னைக்கு 30 நாளில் ராஜாவினோட அல்லாத யாரோடும் என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில் 6வது ஜெபம் பண்ணி இருந்தால் அவர் என்ன செய்யும், சிங்கத்தின் கெபியிலே போடுவோம் என்று சொன்னார். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். ராஜாவின் கட்டளையை பயப்படாம தெய்வத்தின் ஸ்தோத்திரம் சந்திரக்கு மேசைக்கு அபேத்நேகோ தானியேல் எல்லாம் என்ன செய்த, தெய்வத்தின் ஸ்தோத்திரம் தான் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி 3 வேளையும் ஜெபிச்சதாய் காணப்படுகிறது. தனிக்கு விரோதமாய் ராஜரிய கட்டளை இருந்துட்டும் ராஜாவின் கட்டளையை பயப்படாம தெய்வத்தின் ஸ்தோத்திரம் 3 வேளையும் அவன் எருசலேமினை நோக்கி ஜெபம் பண்ணியதாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தின் விரோதமாய் சத்ரு தேசத்தை கட்டளைகளை கொண்டு வரும்போது இனி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி கட்டளை கொண்டு வந்தாலும் நாம் சாதாரண செய்து வருவது போல நாம் ஒழுங்கால் படியிட்டு என்ன செய்ய வேண்டும், தேவனை நோக்கி நாம் சுதிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி நம்ம ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அந்த மாதிரி சட்டங்கள் கடந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சட்டங்களுக்கு அப்புறமாக நம்ம ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம இப்படி படிக்கிறோம். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். மனுஷரை காட்டிலும் அதிகம், அது கர்த்தரை காட்டிலும் அதிகம் மனுஷரை பயப்படுவது யோகியமோ. அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். நாம் அதே கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் மனுஷனுடைய கட்டளைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கீழ்ப்படியக்கூடாது, அதில் நம்ம அதை கவனிக்க கூடாது. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன செய்ய வேண்டும், நம்ம கீழ்ப்படிய வேண்டும். தேசத்தில் ஒரு சட்டம், ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. தேசத்தில் ஒரு சட்டம், நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது. தேசத்தில் ஒரு சட்டம், நீ பைபிள் எடுத்துட்டு வெளியே வரக்கூடாது. தெய்வத்தை ஸ்தோத்திரம். ஆனால் உண்மையான தெய்வனுடைய பிள்ளைகள் என்ன செய்யும், கட்டளைகளுக்கு மீறி தெய்வத்தை ஸ்தோத்திரம் அவரவரை தெய்வத்தை தேடி தெய்வத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுதோ அது கர்த்தருக்கு அது ஸ்தோத்திரம் இல்லையா, சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கிறபடியினால் தானியேல் வாழ்க்கையில் 2வது விஷயம், அவன் கட்டளை விரோதமாய் வந்துட்டும் அவன் எருசலேமை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணியதாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏது கட்டளை கவர்மெண்ட் இருக்கிறாலும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் நாம் அதனை பயப்படாது. அதை கர்த்தரை பார்த்து நாம் சாதாரண செய்து வருகிறது போல நாம் ஜெபம் பண்ண வேண்டும், നമ്മൾ ആരാധിக்க வேண்டும். அல்லேலூயா. 1 தானியேல் தன்னுடைய பரிசுத்தத்தை கத்து, 2 ராஜாவிന്റെ கட்டளையும் பயப்படாம அவர் எருசலேமை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணி தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 3வது നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தானியேலிന്റെ வாழ்க்கையில்
மூன்று காரியங்கள் நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. ദൈവത്തെ സ്തോത്രം പ്രശ്നോ അതേ രാജാവിനല്ലാതെ யாராவது ஜெபம் பண்ணி அந்தனே அது சிங்கத்தினை கெபியிலே போடுமோ என்று சொல்லிட்டும் அவன் பயப்படாத என்ன செய்த ஆண்டவரை சேவிச்சதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம் பிரசுரம். மனுஷன் தெய்வத்தை சேவிக்கும்போது தெய்வத்தை பயப்படுகிற மனுஷன் மனுஷന്റെ கட்டளைக்கு என்ன செய்யறதில்லை, கீழ்ப்படியதில்லை. தெய்வத்தை ஸ்தோத்திரம். மனுஷന്റെ கட்டளைக்கும் ராஜாக்கள் கட்டளைக்கும் அப்புறமாக கர்த்தருக்காக கீழ்ப்படுகிற மனுஷன் எங்கேயுண்டோ அவனை ஆண்டவர் உயர்த்தும் என்று காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டிலே கடந்து வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தை நம்ம காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் ஊழியம் செய்ததுண்டோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் தான் வந்தாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. உண்மையான ஒரு ஊழியக்காரர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடந்து வரும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரச்சனை இல்லாம சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையில் ஊழியக்காரர் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையில் ஊழியக்காரர் இருந்தால் அவன் ஊழியம் கரெக்டா இல்லை. இல்லையா? தேசம் அவனுக்கு அனுகூலமாயிருக்கும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். சாத்தான் அவனுக்கு விரோதமாய் போராடுவதில்லை. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். சாத்தான் நம்மளுக்கு விரோதம் மதிக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோம். சாத்தான் நம்மளுக்கு விரோதம் மதிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அது சொல்றதுக்கு என்ன ஒரு பயம். சாத்தான் நம்மளுக்கு விரோதம் மதிக்கும்போது நம்ம சந்தோஷப்படணும். என்னத்துக்கு? நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறதுனால் சாத்தான் நம்மளுக்கு விரோதமாய் நிற்கிறான். இல்லையா? நம்ம சாத்தாண்ட பட்சத்தில் இருந்து என்ன ஆயிடும்? சாத்தான் பெரிய சந்தோஷம் ஆயிடும். இல்லையா? அவன் நம்மளை என்ன செய்யறதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு நாள் ஒரு கதை சொன்ன கதை மறுபடியும் சொல்றேன். தெய்வத்தை சோதரம். ஒரு நாட்டில் ஒரு தெருவு நாடகம் தான் தெரியுமா? ரோட்ல நாடகம் ஆடும். ஒரு தெருவு நாடகத்தில் ஒருத்தன் வேஷம் கட்டி, ஒரு பெரிய பிசாசின் வேஷம் கட்டி, அவன் பெரிய கொம்பெல்லாம் வச்சு, நாக்கெல்லாம் அப்படி சரி, உடம்பெல்லாம் கருப்பு கலர் எல்லாம் தேய்ச்சு, வால் எல்லாம் பிட்டியது. ரோட்ல இறங்கி வரும்போ பெரிய மழை வந்தாச்சு. மழை வந்த உடனே இவனு பயம் வந்தோம். மழை வந்தா என்ன ஆயிடும்? இவருடைய கலர் எல்லாம் போயிடும். மழை வந்த பின் ஓடி அடுத்த ஒரு வீட்டிലേക്ക് ஓடி. அந்த வீட்டில் போகும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவரை பார்க்கும்போது ஒரிஜினல் பிசாசு முன்னாலே நிற்கிறார். எல்லாரும் பயந்து இறங்கி ஓடியாச்சு. ஒரு அம்மா மட்டும் ஓடலை. அந்த அம்மா மட்டும் அங்க இருந்து ஜெபம் பண்ண. பாஸ்டர்லாம் இறங்கி ஓடி போயாச்சு பயந்துட்டு. அப்போ அந்த அம்மா இப்படியே உட்கார்ந்து இருக்குதா. அந்த பிசாசு இந்த அம்மாக்கு என்ன இத்தனை தைரியம் கேட்டு பார்க்கலன்னு பக்கத்துல போனா அந்த அம்மா சொல்லிட்டு இருக்குது, பிசாசே என்ன மட்டும் ஒண்ணுமே செய்யாத, இவ்வளவு வருஷமா நான் வாழ்ந்தாலும் நான் உனக்கு விரோதமா ஒண்ணுமே செய்யல. பேசுறோம். பிசாசு கிட்ட சொல்லிட்டு இருக்குது, நான் உனக்கு விரோதமா. பலரும் பிசாசு என்ன செய்ற, பிசாசுக்கு விரோதமாய் செய்யாதனா தான் அவன் போராட இருக்கிறேன். இல்லையா? நாம் உபவசிக்கிறது ஜெபிக்கிறதெல்லாம் பிசாசுக்கு விரோதமான காரியம். நம்ம பிசாசினோட போராடி கொண்டிருக்கிறோம். ஜெபம் பிசாசுக்கு விரோதமான காரியம். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். இல்லையா? இப்ப யுத்தம் நடக்கும் இல்லையா? யுத்தம் நடக்கும் என்ன ஆயிடும்? இங்க இருந்து 2 போம்பு போடும்போது அங்க இருந்து என்ன செய்யும்? 2 போம்பு இங்கே போடும். எல்லா போம்பு இங்க போட்டுட்டு போகும் நினைக்க கூடாது. நம்ம யுத்தம் செய்யும்போ அவரையும் யுத்தம் செய்யும். நமக்கு சில போராட்டங்கள் வரும். காரணம் பிசாசு நமக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்ம பிசாசு எதிர்த்து நிற்கிற அவன் நமக்கு விரோதியாக இருக்கிறார். அவன் நமக்கு விரோதியாக இருக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படணும். காரணம் ரோமருக்கு நிருபத்தில் பவுல் இப்படி எழுதியிருக்கிறார், கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவர் யார்? கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்கிறவர் யார்? அல்லேலூயா. பகல் வரையில் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருந்தால் யாது பிசாசின் வல்லமையை நம்மளை ஜெயிக்க முடியாது. அவன் என்ற வலது பாகத்தடிக்கு தணல். பகல் சூரியனாகுது, ராத்திரி சந்திரனாகுது, யாரும் என்ன செய்யதில்லை, என்ன மேல் அணுகுவதில்லை. தெய்வத்தின் சோதர காத்தா எனக்கு എന്റെ വലതുപക്കത്തിൽ എനിക്ക് തണലായിരിக்கிறார். அவர் എനിക്ക് നിഴലായിരിக்கிறேன். ശത്രു നിനക്ക് വിരോധമായി നിൽക്കുമ്പോൾ നീ സന്തോഷപ്പെടണം. കാരണം നീ കർത്തരുടെ പക്കത്തിൽ നിൽக்கிறார். அல்லேலூயா.
അവൻ നിന്റെ വലഭാഗത്തിരിക്കുമ്പോൾ നീ ഭയപ്പെട വേണ്ടിയ ആവശ്യമില്ലേ. ദൈവത്തിന് സ്തോത്രം. കർത്തർ നിനക്ക് അനുകൂലമെങ്കിൽ உனக்கு எதிர்த்து நிற்பவன் யாருமே இல்லை. ஆனாலும் உன்னை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. നമ്മൾ പഠിച്ച വേദഭാഗം ദൈവത്തിന് സ്തോത്രം. ദാനിയേലിന്റെ ഉപവാസം. ദാനിയേൽ ഉപവസിക്കുമ്പോൾ ദൈവത്തിന് സ്തോത്രം ഏറ്റവും പ്രിയ പുരുഷനെ അത് സ്തോത്രം എന്നാൽ കൂപ്പിട്ടതായി കാണപ്പെടുகிறது. ഏറ്റവും പ്രിയ പുരുഷനായിരിക്കും ഒരു കാരണമുണ്ട്. ദാനിയേലിന്റെ வாழ்க்கைയിൽ 3 കാര്യങ്ങളിരുന്നു. ഒന്ന്, അവൻ തന്റെ പരിശുദ്ധത്തെ കാത്തതായി കാണപ്പെടുகிறது. இரண்டாவதாக தெய்வத்தின் ஸ்தோத்திரம் அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக ராஜாவின் கட்டளை கூட அவன் என்ன செய்ததில்லை, அவன் பயப்படாத தெய்வத்தை பயப்பட்டதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்போது எத்தனை பேர் சந்தோஷமாயிருக்கிறோம். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை புரியுது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்தோம். 21 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பார்சி ராஜ்யத்தின் பிரபு அவன் தடை செய்து அப்பொழுது மீகாயேல் வந்து அவனை உதவி செய்ததாய் காணப்படுகிறேன். உதவி செய்யும் பொழுது அதே ஸ்தோத்திரம் தானியேலுக்குள்ள தேவனுடைய வார்த்தையுமாய் தானியேல் கிட்ட அதே ஸ்தோத்திரம் இல்லையா கர்த்தர் தூதன் வந்தாய் நம்ம காணப்படுகிறது. அல்லேலூயா. 2 வசனத்தை கூட நாம் வாசிப்போம். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். தானியேல் புத்தகம் അതിന്റെ 10-ാം അധികാരം 7-ാമത് വസനത്തെ വാസിപ്പോ. 6-7 ವಚನಗಳೇ ವಾಸಿಪೋ. ಅವನ ಶರೀರವು ಪೀತರತ್ನದ ಹಾಗೆ ಕಂಗೊಳಿಸಿತು. ಅವನ ಮುಖವು ಮಿಂಚಿನಂತೆ ಹೊಳೆಯಿತು. ಅವನ ಕಣ್ಣುಗಳು ಉರಿಯುವ ಪಂಜುಗಳೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಿಗಿನಿಗಿಸಿದವು. ಅವನ ಕೈಕಾಲುಗಳು ಬೆಳಗಿನ ತಾಮ್ರದ ಹಾಗೆ ಥಳಥಳಿಸಿದವು. ಅವನ ಮಾತಿನ ಶಬ್ದವು ಸಂದಣಿಯ ಕೋಲಾಹಲದಂತೆ ಕೇಳಿಸಿತು. ದಾನಿಯೇಲನಾದ ನಾನೊಬ್ಬನೇ ಆ ದರ್ಶನವನ್ನು ಕಂಡೆನು. ನನ್ನೊಂದಿಗಿದ್ದವರು ಅದನ್ನು ಕಾಣಲಿಲ್ಲ. ಆಮೆನ್. ದಾನಿಯೇಲ್ ಆ ದರ್ಶನத்தை கண்டு தன்னோடு கூட இருந்தவர் என்ன செய்யல, ഈ ദർശനത്തെ കാണല. നമ്മൾ தெரிய வேண்டியதான ஒரு விஷயம். தானியேல் எங்க இருக்கும்போது இந்த சோதனையில ഈ ദർശനം பார்த்தா നമ്മൾ കാണപ്പെടുகிறேன். அல்லேலூயா. பிரேசலா. தன் ஊலாயி ஆற்றண்டை. அல்லேலூயா. தான் இருக்கிறது எங்க இருக்கிற, ஒரு ஆற்றின் அருகில் இருக்கிற. ஆற்றின் அருகில் இருக்கும்போது தான் ஒரு தரிசனம் சொன்னோம். நம்ப முடியுமா? நீங்க ஏதாவது ஆற்று அருகில் போய் தரிசனம் பார்த்திருக்கிறா? பிரேசலா. அல்லேலூயா. எகஸ்கேல் புத்தகம் 1-ாம் அதிகாரத்திലേക്ക് வரும். எகஸ்கேல் புத்தகம் 1-ാം ಅಧಿಕಾರ 10-ಾം ವಚನത്തെ ವಾಸಿ. ಆತನು ನನಗೆ ನರಪುತ್ರನೇ ನಿನಗೆ ಅದು 1:10 ಮುಖಗಳು ಎಂಥವುಗಳೆಂದರೆ ಒಂದೊಂದರ ಮುಂದಿನ ಮುಖವು ಮನುಷ್ಯನದು, ಬಲಗಡೆಯ ಮುಖವು ಸಿಂಹನದು. 13 ವಾಸಿಗಳು 12 ವಾಸಿಗಳು. ಆ ಜೀವಿಗಳೆಲ್ಲ ಹೊರಟ ಮುಖವಾಗಿಯೇ ಹೋಗುತ್ತಿದ್ದವು. ದೇವರಾತ್ಮವು ಸಾಗಿಸಿದ ಕಡೆಗೆ ಸಾಗಿದವು, ತಿರುಗಿಕೊಳ್ಳದೆ ಮುಂದರಿದವು. ಆ ಜೀವಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕಾಂತಿಯು ಉರಿಯುವ ಕೆಂಡಗಳೋ ಪಂಜುಗಳೋ ಎಂಬಂತೆ ಕಾಣಿಸಿತು. ಅದು ಜೀವಿಗಳ ನಡುವೆ ಓಲಾಡುತ್ತಿತ್ತು. ಆ ಉರಿಯು ತೇಜೋಮಯವಾಗಿತ್ತು. ಅದರೊಳಗಿಂದ ಮಿಂಚುಗಳು ಹೊರಡುತ್ತಿದ್ದವು. ಆ ಜೀವಿಗಳು ಮಿಂಚಿನಂತೆ ಮುಂದಕ್ಕೂ ಹಿಂದಕ್ಕೂ ಸರಿದಾಡುತ್ತಿದ್ದವು. ಇಗೋ, ನಾನು ಆ ಜೀವಿಗಳನ್ನು ನೋಡಲಾಗಿ ಒಂದೊಂದು ಕಡೆಯಲ್ಲಿಯೂ ಜೀವಿಗಳ ಪಕ್ಕಗಳಲ್ಲಿ ನೆಲಸೋಕುವ ಚಕ್ರಗಳು ಕಾಣಿಸಿದವು. ಆ ಚಕ್ರಗಳ ವರ್ಣವು ರಚನೆಯು ಹೇಗಿದ್ದವೆಂದರೆ ಅವುಗಳ ವರ್ಣವು ಪೀತರತ್ನದ ಹಾಗೆ ಥಳಥಳಿಸುತ್ತಿತ್ತು. ಒಂದು ಚಕ್ರದೊಳಗೆ ಇನ್ನೊಂದು ಚಕ್ರವು ಅಡ್ಡವಾಗಿ ರಚಿಸಿದಂತಿತ್ತು. ಆ 4 ಚಕ್ರಗಳು ಒಂದೇ ಮಾದರಿಯಾಗಿದ್ದವು. ಅವು ಹೊರಡುವಾಗ 4 ಕಡೆಗಳಲ್ಲಿ ಯಾವ ಕಡೆಗಾದರೂ ಹೊರಡುತ್ತಿದ್ದವು. ദൈവത്തെ സ്തോത്രം. എഗസ്കേലിന് ഒരു பெரிய ദർശനം, தேவனுடைய சாநித்தியம், அவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாய் ஒரு தரிசனத்தை பார்த்தோம்.
எஸ்கேல் எங்க இருக்கும் பார்த்து தெரியுமா? பாபேல் ஆற்றண்டையில். தெய்வத்தை ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறோம். அல்லேலூயா. பாபேல் ஆற்றண்டையில், ஆற்றடியில் இருக்கும் பொழுது தானியேல் எங்க இருக்க பார்த்தேன்? ஊலாயி ஆற்றடியில் இருக்கும் பொழுது. தானியேல் எங்க இருக்கும் பார்த்தேன்? பாபேல் ஆற்றடியில் தன் சகோதரன்மாரோடு கூட தான் ஆற்றடியில் இருக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். தெய்வத்தை ஸ்தோத்திரம். நம்ம ஏதாவது ஆற்றடியில் இருக்கும் பொழுது தரிசனம் பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. வீட்டில் பார்த்திருக்கீங்களா? இல்ல. நம்ம சிநேகிதரோடு கூட இருக்கும் தரிசனம் பார்த்திருக்கீங்களா? இல்ல. காரணம் என்ன? தெய்வத்தை ஸ்தோத்திரம். ஒரு தரிசனம் ஒரு மனுஷன் வெளிப்பட வேண்டுமானால் ஒரு ஆத்மீக அந்தரீஷம் வர வேண்டும் இல்லைங்களா? சும்மா என்ன செய்யறதில்ல, தரிசனம் வருதில்ல, ஒரு ஆத்மீக அந்தரீஷம் வர வேண்டும். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் அது கௌரவமாய் கேட்டால் கிரகிச்சார் உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். நாம் இங்கே இருக்கிற இடத்துல ஒரு அட்மாஸ்பியர் உண்டு இல்லைங்களா? ഈ കണ്ണിന് നമ്മൾക്ക് பார்க்க முடியாத ஒரு ஆத்மீக அந்தரீஷம் உண்டு இல்லைங்களா? ஆத்மீக அந்தரீஷத்தில் தான் நமக்கு தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் இருக்கிறது. தெய்வத்தை ஸ்தோத்திரம். நமக்குள்ள தரிசனங்களும் வெளிப்பாடும் ഈ ஆத்மீக அந்தரீஷத்தில் இருக்கிறார். ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியில் தன் சீஷர்களுக்கு வெளிப்பட்ட ஒலிவு மலையில் இருந்த தான் என்ன செய்த? பரலோகத்துக்கு ஏறி போய் பரலோகத்துக்கு ஏறி போகிற வேளையில் ஒரு மேகம் என்ன செய்தோம்? அவனை மூடி நேர பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போய். அப்படி இல்லை, ஏறி போய் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு மேகம் வந்து என்ன செய்த? அவனை மூடி. அல்லேலூயா. ഈ மேகம் എന്നുള്ളത് தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறார். ദൈവത്തെ സ്തോത്രം. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த இடத்தில் இருக்கும் பொழுதும் ஒரு மேகத்தின் தணலில் நம்மளாயிருக்கிறோம். தெய்வத்தை ஸ்தோத்திரம். ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம இருக்கிறார், ஒரு ஆத்மீய மண்டலத்தில் நம்ம இருக்கிறார், ஒரு ஆத்மீய அனுபவத்தில் நம்ம இருக்கிறார். தெய்வத்தை ஸ்தோத்திரம். இப்படி சும்மா இருந்தா என்ன செய்யறதில்ல, வெளிப்பாடு வருதில்லை. ஒரு ஆத்மீய அந்தரீஷம் நமக்குள்ள இறங்கும் பொழுதா ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு வரும். அப்படியானால் எஸ்கேல் ஆற்றையில் இருக்கும் பொழுதா கதை பேசிட்டு இருக்கல, அந்த இடத்துல என்ன செய்த? ஒரு ஆத்மீய அந்தரீஷம் உண்டாய். ஆத்மீக அந்தரீஷம் நாங்கள் என்ன செய்திருக்கலாம்? அவர் கூடியிருந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா. கூடியிருந்தோம், சகோதரமார் கூடியிருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆத்மீக அந்தரீஷம் உண்டாய். നമ്മുടെ വീട്ടിൽ ഒരു സഹോദരൻ അത് ഒരു വിശ്വാസിയായി വന്നാൽ, ഒരു അത് സ്വതം ഇല്ല ഒരു പാസ്റ്റർ വന്നാൽ നമ്മൾ என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறது கொஞ்சம் சமயம். அல்லேலூயா. அந்த ஜெபத்திலே தான் ஒரு ஆத்மீக அந்தரீஷம் அந்த வீட்டுக்கு வரும். ஏதாவது ஒரு பாஸ்டர் ஒன்று அவர் கொடுக்க வேண்டிய காணிக்கை டீ காப்பி கொடுத்து குடிச்சு போய் അതല്ല. ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. அந்த வீட்டில் ஆத்மீக அந்தரீஷம் ഉണ്ടാകണമെങ്കിൽ വന്ന മനുഷ്യനും ആത്മീയരായിരിக்க வேண்டும், നമ്മളും ആത്മീയരായിരിக்க வேண்டும். നമ്മൾ கூடியிருந்து என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டா தான் தெரியும் வந்தாரா ஆத்மீகனா இல்லையான்னு தெரியும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா பாஸ்டர்னு கேட்டா என்ன செய்யும்? ஐயோ அர்ஜென்ட் அவர் ஒரு இடத்துல நான் இப்ப வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறேன்னு சொல்லி டெஸ்ட் கேட்பாங்க. அப்ப தெரியும் இந்த ஆளு ஆத்மீகனா இல்லையா. இல்ல தெய்வத்தை ஸ்தோத்திரம். 2 விசுவாசிகள் வந்தா நம்மகிட்ட ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். உடனே என்ன ஆயிடும்? ஐயோ அந்த இடத்துல போனோம், இந்த இடத்துல போனோம், பல விஷயங்கள் இருக்குது. சீக்கிரம் என்ன செய்யணும்? எஸ்கேப் ஆயிடும். അപ്പോൾ அந்த அவரில் எத்தனை பேர் ஆத்மீகராக இருக்கிறார்கள் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இவர் ஆற்றடியில் இருக்கும் பொழுது என்ன செய்த? ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணுகையிலே ஒரு ஆத்மீக அந்தரீஷம் உண்டாய். எஸ்கேல் தெய்வீக வெளிப்பாடு உண்டாய். ஊலாய் ஆற்றடியில் தானியேல் இருந்து தன் சகோதரமார் தன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் அவரை கூடி ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மீக அந்தரீஷம் உண்டாயപ്പോൾ ஆத்மாவின் வெளிப்பாடு அந்த இடத்தில் கிடைக்கப்பட்டது. இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆத்மீக அந்தரீஷத்திலே கடந்தால் ஆத்மாவை நமக்குள்ளே ஆத்மோஸ்பியரை திறந்த அதனப்புறமாய் மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். ഈ പകൽ വേളയിൽ ഉപവസിക്കുന്ന കർത്തരുடைய പിള്ളകളെ, നിങ്ങളുടെ ആത്മീയ ദൃഷ്ടികൾ ആണ്ടവരെ തുറക്കട്ടെ. ഈ പകൽ വേളയിൽ ദൈവത്തെ സ്തോത്രം. ഊലായി ആറ്റരിയിലിരിക്കുന്ന ദാനിയേലിന്റെ ദൃഷ്ടിയെ തുറന്നതുപോലെ ദൈവത്തെ സ്തോത്രം. ബാബിലോൺ സ്തോത്രം ആറ്റരിയിൽ ബാബേൽ ആറ്റരിയിൽ ഇരിക്കുന്ന യെസ്കേലിന്റെ കണ്ണുകളെ ആണ്ടവർ തുറന്നതുപോലെ
ഈ ആത്മീയ അന്തരീക്ഷത്തിൽ കർത്താവ് നിങ്ങളുടെ കണ്ണുകളെ തുറക്കട്ടെ. ദൈവിക വെളിപ്പാട് உங்களுக்கு ഉണ്ടാകട്ടെ. ദൈവിക ദർശനങ്ങൾ വരട്ടെ உங்களுக்கு. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന് സ്തോത്രമല്ലേ പ്രേസറോ. அப்படி வரணும் நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு ஆத்மீய அந்தരീക്ഷം ഉണ്ടാകണം. ஆத்மீய அந்தരീക്ഷം ഉണ്ടാകാൻ നമ്മൾ என்ன செய்ய வேண்டும்? നമ്മൾ സ്തോത്രം பண்ண வேண்டும். നമ്മൾ സ്തുതിக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. സ്തുതിക്കും பொழுது தேவனுடைய சாநித்தியம் நமக்குள்ள இறங்கி வரும். தேவனுடைய பிரசன்னம் நம்மளிലേക്ക് இறங்கி வரும். ദൈവത്തെ സ്തോത്രം. ആ தேவனுடைய பிரசன்னம் നമ്മളിലേക്ക് ഇറങ്ങി വരുമ്പോഴോ ദൈവത്തെ സ്തോത്രം നമ്മുടെ കണ്ണുകൾ തുറക്കപ്പെടും. ദാനിയേൽ കണ്ടതുപോലെ ദർശനങ്ങളെ കാണും. അത് യെഹെസ്കേലിന്റെ കണ്ണുകളെ ആണ്ടവർ തുറന്നതുപോലെ ദൈവത്തെ സ്തോത്രം കർത്താവിന്റെ കണ്ണുകളെ തുറക്കുവാർ. എത്ര പേർ വിശ്വാസമായിരിക്കണേ? ദൈവത്തെ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ ഇങ്ങനെ മെസ്സേജ് കൊടുക്കുന്ന മെസ്സേജ് ഒരു ദീർഘദർശി ഒന്നും കൊടുത്തിട്ട് തിരിയും. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഇപ്പോ തിരുവല്ലായിരുന്നു അല്ലെങ്കിൽ കോട്ടയത്ത് നിന്ന് ഒരു ദീർഘദർശി ഒന്ന് ഈ വസനം ഇപ്പടിയെ കൊടുത്തിരുന്നാൽ ഇങ്ങ അന്തരീക്ഷം എല്ലാം മാറിപ്പോയിടും. ഹല്ലേലൂയ. എപ്പോഴും ഞാൻ കൊടുക്കുന്ന മെസ്സേജ് അപ്പടി എന്നെ ചെയ്തില്ലേ வராதுன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ணாம இருக்கும்போது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். தெய்வ சாநித்தியத்திலே நம்ம இருக்கிறார். தெய்வ சந்நிதியிலே நம்ம இருக்கிறார். ஹல்லேலூயா. கூடமானவோ ரீகமனவளவோலசே தெய்வீக அந்தരീക്ഷം ഉണ്ടാകട്ടെ. ആത്മീയ അന്തരീക്ഷം ഉണ്ടാകട്ടെ. അന്തരീക്ഷത്തിന്റെ കണ്ണുകൾ തുറക്കപ്പെടട്ടെ. നിങ്ങളുടെ അറ്റ്മോസ്ഫിയറിൽ നിങ്ങളുടെ മുന്നിൽ ഒരു ദർശനമുണ്ട്. നിങ്ങളുടെ കണ്ണുകൾക്ക് മുന്നാലെ ഒരു ദർശനമുണ്ട്. അത് അറ്റ്മോസ്ഫിയറിൽ മറഞ്ഞിരിക്കുന്നതായി കാണപ്പെടുகிறேன். അത് നിങ്ങൾ பார்க்க வேண்டுமானால் നിങ്ങളുടെ കണ്ണുകളെ തുറക്ക வேண்டும். കൂടമാനവോ ரீகமானவளவோலசே அல்கமானவைனரே கூடமாவா ரீகமானவளவோலசே. ஓ மேகமன வரஞ்சதுவரே நாம் ஒரு மேகத்தின் கீழிலே இருக்கிறோம். அவருடைய மேகத்தின் கீழில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த முன்னில் ஒரு அட்மாஸ்பியர் அதை இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பிரேசரா. அதுக்குள்ள ஒரு தரிசனம் உண்டா? ஆமென். இந்த கண்களுக்கு முன்னில் ஒரு தரிசனம் உண்டா? இந்த கண்களுக்கு முன்னில் உண்டா நினைக்குள்ள தரிசனம்? பட் உனக்கு தெரியல. கண்ணு என்ன செய்யல? திறக்கப்படல. திறக்கப்படணும். இது இங்கோட்ட இறங்கணும். ஹல்லேலூயா. சிலருக்கு ஜெபம் கோட்டு வாய்ப்படி வரும். ഈ കോട്ടോ വர കാരണം என்ன தெரியுமா? വാസനങ്ങയിലുമ്പോ ഉള്ള ഇരിக்கிறവൻ വെളിയെ വരും. വാർത്ത ഈ കാത് വഴി ഹൃദയത്തിലേക്ക് ഇറങ്ങുമ്പോ ഉള്ള ഇരിக்கிறവൻ என்ன செய்யும்? அவன் அங்கீകരിக்க முடியாது. அவன் வெளியே வரும். அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். ഈ പകൽ വേളയിൽ உங்கள் உள்ள ஆண்டவருடைய வார்த்தையினால் நிறையப்படட்டும். அல்லேலூயா. ஓ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யணும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். தானியேலிന്റെ കണ്ണുകളെ ആണ്ടവർ തുറന്നതുപോലെ പ്രൈസ് ദി ലോർഡ്. നിന്റെ കണ്ണുകളെ ഈ പകൽ വേളയിൽ തുറക്കുന്ന വേളയായി മാറട്ടെ. യെഹെസ്കേലിന്റെ കണ്ണുകളെ തുറന്നത് ദൈവ സാന്നിധ്യത്താണ് അനുഭവിച്ചത്. ஆனால் பாபேல் ஸ்தோத்திரம் ஊலாய் ஆற்றங்களில் இருக்கிற தானியேலிന് காரியம் வெளிப்பட்ட ഗബ്രിയേൽ ദൂതൻ വന്ന കാര്യങ്ങൾ തനിക്ക് മുന്നായി ചൊല്ലുമ്പോഴോ ദൈവത്തിന് സ്തോത്രം തന്നെ കൂടെ ഇരിക്കുന്നവർ ഒരു സത്തം മാത്രം കേട്ട് ദർശനം എന്നവർ എന്നെ ചെയ്യലേ അവർ പാർക്കലേ ഒരു സത്തം മാത്രം കേട്ടത്. ദൈവത്തിന് സ്തോത്രം. പലരും സത്തം കേൾക്കും. ஆனால் இது கண்ணுகள் திறக்கப்பட்டதான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ദൈവത്തിന് സ്തോത്രം. അല്ലേലൂയ. ഈ സത്തം കേൾക്കണമെങ്കിൽ അത് വേണം ഒരു ആശീർവാദം. കാതെന്നെ ചെയ്യണം? திறக்கப்படணும். நேற்று தினத்தை சொன்னதுപോലെ ஆத்மாவிന്റെ காதுகள் என்ன செய்ய வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். திறக்கப்பட்டால் அவனுடைய சத்தம் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நிலையில் 21 நாள் என்ன செய்த? தானியேல் உபவாசம் என்று காணப்படுகிறது. தானியேலின் பெரிய தரிசனம் வந்ததாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். യെഹെസ്കേൽ பெரிய தரிசனம் வந்ததாய் காணப்படுகிறது. യെഹെസ്കേൽ அதே ஸ்தோத்திரம் பாபேல் ஆற்றணியில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய தரிசனம் வந்ததாய் നമ്മൾ காணப்படுகிறது. இந்த தரிசனம் യെഹെസ്കേல் தானியேல் மட்டுமல்ல. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரேஸ் தி லார்ட். எனக்கும் உங்களுக்கும் தர வல்லமையுள்ள ஆண்டவர் നമ്മുടെ മധ്യയിലേ ഉണ്ട്. ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. പ്രേസ് ദി ലാർഡ്. ஈரானுக்கு மறைஞ்சு நிന്ന அதே ஸ்தோத்திரம் சத்ரு இஸ்ரேல் ஜனத்திற்கு விரோதமாய் போராடுகிறது போலே ഈ മക്കൾക്ക് വിധമായി മറഞ്ഞു നിന്ന് പോരാടുന്ന ഒരു അന്ധകാര ശക്തിയുണ്ട്. ഈ പകൽവെളിയിൽ ശത്രുവിനെ ചെയ്യக்கூடாது. മറഞ്ഞു നിൽക്കக்கூடாது. ശത്രു ഈ പകൽവെളിയിൽ ചെയ്യக்கூடாது. മറഞ്ഞു നിൽക്കக்கூடாது. അവൻ എന്ത് ഇടത്തിൽ മറഞ്ഞു നിന്നാലും അന്ത ഇടത്തിൽ ആണ്ടവരെ അഗ്നി ഊറ്റ வேண்டும். ഹല്ലേലൂയ.
எந்த இடத்தில் சத்ரு மறைஞ்சிருந்தாலும் அந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமை ஊற்றி சத்ரு என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வர வேண்டும். தெய்வத்தை ஸ்தோத்திரம் புருஷரோ மறைஞ்சு நின்று போராட ஆண்டவர் என்ன செய்யறதில்லை? அனுமதிக்கிறதில்லை. பகல் வழியில் எந்த இடத்துல ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விதமாய் சத்ரு மறைஞ்சு இருப்போம் அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் தம்முடைய அக்னியை ஊட்ட வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். தெய்வத்தை ஸ்தோத்திரம். மெசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசி. ಆದ ಕಾರಣ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೆಂಬ ಕರ್ತನು ಅವನ ಕೊಬ್ಬಿದ ಪ್ರಜೆಗಳಿಗೆ ಕ್ಷಯವನ್ನುಂಟು ಮಾಡುವನು. வாசிங்க 18வது வசனம் வாசி. ಅದು ದೇಹಾತ್ಮಗಳನ್ನು 17 18 சேர்த்து வாசி. 16 17 18. ಆದ ಕಾರಣ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೆಂಬ ಕರ್ತನು ಅವನ ಕೊಬ್ಬಿದ ಪ್ರಜೆಗಳಿಗೆ ಕ್ಷಯವನ್ನುಂಟು ಮಾಡುವನು. ದಹಿಸುವ ಅಗ್ನಿಯಂತಿರುವ ಉರಿಯೊಂದು ಅವನ ವೈಭವದ ಕೆಳಗೆ ಹತ್ತಿಕೊಳ್ಳುವುದು. ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಪರಂಜ್ಯೋತಿಯು ದಹಿಸುವ ಅಗ್ನಿಯಾಗುವುದು. ಅವರ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯು ಜ್ವಾಲೆಯಂತಿರುವನು. ಅದು ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಅಶ್ಶೂರದ ಮುಳ್ಳುಗಿಳ್ಳನ್ನು ಸುಟ್ಟು ನುಂಗಿಬಿಡುವುದು. ಅದು ದೇಹಾತ್ಮಗಳನ್ನುಳಿಸದೆ ಅಲ್ಲಿನ ವನದ ಮತ್ತು ತೋಟದ ವೈಭವವನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡುವುದು. ದೇಶವು ಉಡುಗುತ್ತಿರುವ ರೋಗಿಯಂತಿರುವುದು. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்பட்டு மக்களுக்கு விதமைக்கிறதான முள்ளுகளை என்ன செய்யும்? பட்சிக்க ஓடுவார் என்று காணப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெய்வ மக்களுக்கு விதமாய்க்கிற எல்லா கிரியைகளையும் அவன் என்ன செய்யும்? அக்னி ஜாலை இறங்கி பட்சிக்கிறது போல இந்த நாட்களில் அவன் பட்சிச்சு அதை சாம்பலாக்கி மாற்றும் என்று காணப்படுகிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சாநித்தியம் നമ്മുടെ மத்தியில் வெளிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விதமாய்க்கிற எல்லா விதமான தெய்வத்தின் ஸ்தோத்திரம் எல்லா விதமாயிருக்கிறதான சத்தமின் கிரியைகளும் முள்ளுகளும் அவன் அக்னிஜாலையில் பட்சிக்கிறது போல அது எரிஞ்சடங்கும் என்று நாம் இப்பகல்களில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். சத்ருவின சார் மறைஞ்சு நிற்கிறதை காணப்படுகிறது. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். சத்ரு என்ன செய்யறதில்லை? வெளியே வர்றதில்லை. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பகல் வேளையில் கர்த்தர் தம்முடைய அது சத்துருக்களை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அவன் வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, தெய்வத்தின் ஸ்தோத்திரம் ஒரு அக்னியாய் வெளிப்பட்டு அவர் சத்துருக்களை என்ன செய்யும்? சுட்டரிக்கும் என்று காணப்படுகிறது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாயிருக்கிற சத்துருவின் கிரியைகள் சுட்டரிக்கப்படும். உனக்கு விரோதமாயிருக்கிற சத்துருவின் கிரியைகள் சுட்டரிக்கப்படும். சபைக்கு விரோதமாயிருக்கிற சத்துருவின் எல்லா கிரியைகளும் என்ன செய்யும்? சுட்டரிக்கப்பட்டு அது சாம்பல் போல சுட்டரிக்கப்படும் என்று காணப்படுகிறது. இந்த நாட்களில் யோசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாகவும் குடும்பத்துக்கு விரோதமாயும் உங்க தலைவர்களுக்கு விரோதமாயும் சத்துரு செய்திருக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் ஆவியான தெய்வ அக்னியாயிருக்கிற ஆண்டவர் வெளிப்பட்ட அவையெல்லாம் சாம்பலாக்கி சுட்டரித்து ஓடுவார் என்று இப்பகலுடைய கர்த்தருடைய வார்த்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாயிருக்கிற ஏழு சத்துருவின் கிரியைகளும் இந்த நாட்களில் அது சுட்டரிக்கப்படட்டும். அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அக்னி அந்த இடத்தில் இறங்கி அது சுட்டரிக்கப்படுகிற பகல் வழியாய் மாறட்டும் இந்த நாள். அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த வேதவசனம் தானியேல் 21 நாள் உபவாசம். தானியேல் 21 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது தானியேல் பிரிய புருஷனே என்று கர்த்தரை கூப்பிட்டதாய் காணப்படுகிறேன். காரணம் தானியேல் கர்த்தருக்கு பிரிய புருஷனாய் இருந்ததாய் காணப்படுகிறது. ഏറ്റവും பிரிய புருஷனாய் இருந்ததாய் காணப்படுகிறோம். நமக்கு கர்த்தருக்கு ഏറ്റവും பிரிய மக்களாய் மாற முடியும். அல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம். எபேசிய நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನು ಸ್ವತಂತ್ರದಲ್ಲಿರಿಸಬೇಕೆಂದು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದನು. ಅದರಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. ದಾಸತ್ವದ ನೊಗದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. ದೇವರ ಪ್ರಿಯರಾದ ಮಕ್ಕಳಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆತನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸುಗಂಧ ವಾಸನೆಯಾದ ಕಾಣಿಕೆಯಾಗಿಯೂ
ಯಜ್ಞವೇದಿಯಾಗಿಯೂ ಸಮರ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ದಿ ನೀವು ಲಾರ್ಡ್. ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ತಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. Praise the Lord. ಇನ್ನೊಂದು ವಾಸಿಯೋ ದೇವರು ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿದನಲ್ಲ, ಆದ್ದರಿಂದ கிறிஸ்துவில் கர்த்தர் உங்களை என்ன செய்றார்? ಕ್ಷಮಿಸಿದನಲ್ಲ, மன்னித்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಪ್ರಿಯರಾದ ಮಕ್ಕಳು நீங்கள் தேவனுக்கு பிரிய மக்கள் என்ற போல ತಕ್ಕ ಹಾಗೆ ಆತನನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿ அவரை அனுசரித்து கீழ்ப்பட்டு என்ன செய்யுங்கள்? நடங்கள். அடுத்தது, ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸುಗಂಧವಾಗಿ கிறிஸ்து நம்மளை நேசித்து நமக்காக ஒரு சௌரபிய வாசனையாய் ஒப்பு கொடுத்தது போல ಕಾಣಿಕೆಯಾಗಿಯೂ ಯಜ್ಞವಾಗಿಯೂ ಸಮರ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿ. நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ கர்த்தருடைய அன்பில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று காணப்படுகிறது. கர்த்தருடைய அன்பில் நடக்கும்போது நம்மள யாரு? தானியேலிനെ போல கர்த்தருக்கு பிரிய மக்களை தான். ദൈവത്തെ സ്തോത്രം. ഒരു വീട്ടിൽ 2 മക്കൾ ഇരുന്നാൽ ഒരുത്തര് പ്രിയ മക്കളാവും, ഇല്ലീங்களா? പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. വ്യത്യാസമായ മക്കളെ നേസിக்கிறார். കർത്തരെ നേസിக்கிறார். മക്കളുണ്ട്, പ്രിയ മക്കളുണ്ട്. ഹല്ലേലൂയ. നമ്മൾ ആരായിരിക്ക வேண்டும்? കർത്തർക്ക് പ്രിയ മക്കളായിരിക്ക வேண்டும். ദാനിയേൽ കർത്തർക്ക് പ്രിയ മകനായിരിക്കുക. കാരണം ദാനിയേൽ അശുദ്ധമാനവകളെ തൊടവില്ല. പ്രൈസ് ദി ലോർഡ്. തനിക്ക് വിധമായി അത് രാജാവിന്റെ കട്ടളെ വന്നിട്ടും താൻ രാജാവിന്റെ കട്ടളെ ഭയപ്പെടാതെ കർത്തർക്ക് പരിശുദ്ധമായി ഒപ്പുകൊടുത്തതായി നമ്മൾ കാണപ്പെടുന്നു. രാജാവിന്റെ കട്ടളെ തനിക്ക് അത് സ്വതന്ത്രം 30 നാൾ രാജാവിനോടല്ലാമേ ആരോടാவது ജോം பண்ணக்கூடாத കട്ടളെ വന്നിട്ടും ദാനിയേൽ ഭയപ്പെടാതെ 3 വേളയിലും ആണ്ടവരെ നോക്കി ജോം பண்ணியதாய் കാണപ്പെടുகிறது. ഹല്ലേലൂയ. നമുക്ക് ഒരേ ഒരു തലനോവ് വന്നെങ്കിൽ ജോം പോയാச்சு. ഹല്ലേലൂയ. വീട്ടിൽ சின்ன சண்டை வந்து நம்ம என்ன ஆயிடும்? நம்ம പിന്നെ ஜெபம் பண்றதில்லை. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை மேல் நம்ம என்ன செய்யாது? பக்கத்து வீட்டுக்கார அது நம்ம ஃப்ரெண்டு யாராவது நம்மகிட்ட ஏதோ சொன்னாலும் நம்ம ஜெபம் என்ன செய்யறதில்லை, அப்புறம் ஜெபம் பண்றதில்லை. தானியேல் அப்படி இல்லை. தான் செய்து வருது போல தனிக்கு விரோதமாய் காரியங்கள் இருந்துட்டும் தான் என்ன செய்யறதில்லை, அது ஒன்றும் பயப்படாத தெய்வத்தை ஸ்தோத்திரம் 3 வேளை ஜெபிச்சதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோகம் நமக்கு அது ஸ்தோத்திரம் அனுகூலமல்ல. இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, அனுகூலமல்ல. ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய தேவனிடத்தில் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். தானியேல் எடுத்த தீர்மானத்தில் என்ன செய்ய உறுதியாய் நின்னாய் காணப்படுகிறது. ஆனபடியினால் தானியேல் கர்த்தருக்கு பிரிய புருஷனாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தானியேலிനെ ഗബ്രിയേൽ ദൂതൻ ഏറ്റവും പ്രിയ പുരുഷനെ എന്ന് കൂപ്പിട്ടത് പോലെ നമ്മളെ കൂപ്പിട്ടാൽ ഹല്ലേലൂയ നമ്മുടെ നെഞ്ചിലെ കൈവച്ച് നമ്മൾക്ക് சொல்ல முடியுமா? ഏറ്റവും പ്രിയ പുരുഷാന്ന് നമ്മളെ കൂപ്പിടുമോ? ഹല്ലേലൂയ. கர்த்தர் நம்மை நோக்கி ഏറ്റവും പ്രിയനே, என் பிரியனே என்று சொன்னால் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமாயிடும். ஹல்லேலூயா. பிரியனாய் நம்ம நடக்கவேனால் தெய்வத்தை தானியேலிനെ പോലെ நடந்தால் இதே வார்த்தையில் கர்த்தர் என்ன செய்யும்? நம்மளையும் கூப்பிடும் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தானியேல் அதே ஊலாய் ஆற்றண்டையில் இருக்கும் பொழுது தான் ஒரு தரிசனம் கண்ட காரணம், ஊலாய் ஆற்றண்டையில் தன் சகோதரமாரோடு இருக்கும் பொழுதும் தன்னுடைய ஆத்மீய அந்தரிஷத்தை காக்கும்படி அது சோதம் அவனை தன்னை கௌரவமாய் காத்து கொண்டதை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய அநேக தெய்வதாசன்மார் புருஷரோ அநேக தெய்வதாசிமார் தெய்வ மக்களோடு கூட நம்ம இருந்தாலும் நாம் எப்பொழுதும் ஆத்மீய அந்தரிஷத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தானியேல் எஸ்கேல் எல்லாம் அப்படி இருந்ததினால் நாட்டடியில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்த அவர் தரிசனங்களை கண்டதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் தரிசனங்களை கண்டதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தானியேலிலே கர்த்தர் அதே ஸ்தோத்திரமல்லிலே பிரசுரம் தரிசனங்கள் அவன் வெளிப்படுத்தி தெய்வத்தில் ஸ்தோத்திரமல்லிலே பிரசுரம் வரும் காலத்தைக்குள்ள சில காரியங்கள் தானியேலில் வெளிப்படுத்தி நம்ம காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எஸ்கேல் ஸ்தோத்திரமல்லிலே பிரசுரம் தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அப்புறமா அதை பற்றி அது நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது നമ്മൾ അത് കാണപ്പെടുகிறது. ഹല്ലേലൂയ. അരുമயான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கும் வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் கண்களை ஆண்டவர் திறக்கும். നമ്മുടെ கண்களை திறந்து கர்த்தர் என்ன செய்யும்? நமக்கு வெளிப்பாடுகளை செய்யும். வெளிப்பாடுகள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆத்மீய அந்தരീക്ഷத்தில் நம்ம நடக்க வேண்டும். ஒரு ஆத்மீய அந்தരീക്ഷத்தில் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. നമ്മുടെ இருக்கிற அட்மாஸ்பியரில் தெய்வத்தை ஸ்தோத்திரம் நமக்கு தெரியாத பல காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு டிவி நம்ம வச்சு അതിന് ആന്റിനെ കൊടുത്ത് டிவி ஆன் பண்ண பொழுது டிவி என்ன செய்யுது? என்ன வருது? பிக்சர் வருது. ഈ പിക്ചറല്ല അംഗീകരിക്കണേ, ഈ അന്തരീക്ഷത്തിൽ ഇരിക്കുന്നത്
ஆமென். நமக்கு டைரக்ட் போய் பார்க்க முடியுமா? பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஆண்டினை எல்லாம் வச்சு பார்த்தா தான் அந்த டிவியில் அதில் வருது அந்த பிக்சர் நியூஸ் എല്ലാം. അതുപോലെ നമ്മുടെ മാനുഷിക കണ്ണുകൾക്ക് தெரியாம ഈ അന്തരീക്ഷത്തിൽ പലതും ഉണ്ട്. ഹല്ലേലൂയ. ദൈവത്തെ സ്തോത്രം. നമുക്കിരിക്കുന്ന വാഗ്ദത്തങ്ങൾ ഇന്നേക്ക് 6000 വർഷങ്ങൾക്ക് മുന്നമേ സ്വതം தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வாக்தத்த வார்த்தைகள் எங்க இருக்குது? எல்லாமே அந்தரிஷத்தில் நிற்கிற. ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நான் ஒரு எக்ஸாம்பிள் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். உங்க கையில மொபைல் இருக்குது. ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ். மொபைல் இருக்குது. மொபைல் நம்ம என்ன செய்யற? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கும் ஒரு பாஸ்டர் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சேன். ஆனால் உங்க மொபைல் என்ன இருக்குது? சுவிட்ச் ஆஃப் இருக்குது. ஈ மெசேஜ் பாஸ்டர் அனுப்பி வச்ச மெசேஜ் என்ன செய்யல உங்க மொபைலுக்கு வரல. பேசுறோம். ஒரு 2 ஹவருக்கு மேலே நீங்க என்ன செய்யுது? அது சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது அந்த மெசேஜ் என்ன செய்யுது? சீக்கிரம் உங்களை மொபைலுக்கு ரீச் ஆகுது. ഈ 2 ஹவர் ഈ மெசேஜ் எங்க இருந்தோம்? பேசுறோம். உங்க மொபைலுக்கு வராத பாஸ்டர் மொபைல்னு போயிடுச்சு. ஆனா உங்கள மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது. ഈ 2 ஹவர் ഈ மெசேஜ் எங்க இருந்தோம்? நீங்க ஆன் பண்ற வரைக்கும் ഈ மெசேஜ் അന്തരീക്ഷത്തിൽ തന്നില്ല. உங்களுக்கு மெசேஜ் எங்க இருந்தோம்? ഈ അന്തരീക്ഷത്തിൽ ഇരുന്ന. எப்போ ஆன் ஆயிடுச்சு அப்போ உங்க மொபைல் ரீச் ஆயிக்குது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ദൈവത്തെ സ്തോത്രം. പ്രൈസ് ലോർഡ്. அப்போ നമുക്കുള്ള വാഗ്ദത്തങ്ങൾ என்ன செய்ற? ഈ അന്തരീക്ഷത്തിൽ ഉണ്ടോ? യോവേൽ ദീർഘദർശി ഒരു ദീർഘദർശന വാഗ്ദത്തത്തിന് കടസി നാட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். ഈ വാഗ്ദത്ത വചനം എங்க ഇരിக்கிற? അന്നേക്ക് ദീർഘദർശി ചൊല്ലിയിരിക്കുന്നത് ഇന്നേക്ക് ഈ അന്തരീക്ഷത്തിൽ നിൽக்கிற. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற வாഗ്ദത്ത വചനം ദൈവത്തെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ലോർഡ്. അത് നമ്മളിലേക്ക് என்ன ചെയ്യണം? റീച്ച് ആവണം. ആമേൻ. നമ്മളിലേക്ക് என்ன ചെയ്യണം? റീച്ച് ആവണം. റീച്ച് ആവാൻ നമ്മൾ என்ன ചെയ്യണം? സ്വിച്ച് ഓൺ ആവണം. ആമേൻ. നമ്മൾ ഓഫ് ആയിരിക്കുന്നതിനർത്ഥം ഓൺ ആവണം சொன்னா என்ன அர்த்தம்? പ്രൈസ് ലോർഡ്. நீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இது எப்படி ஓன் ஆகுது தெரியாதிருக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் உணரும் பொழுது அது உங்களிലേക്ക് என்ன செய்யும்? நிறைவேறும். ஹல்லேலூயா. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ലോർഡ്. നമുക്ക് പുതുവർഷം അനേക വാഗ്ദത്ത വചനങ്ങൾ கிடைக்கும். വാഗ്ദത്തം இல்லைங்களா? പ്രൈസ് ലോർഡ്. പുതുവർഷത്തെ എത്ര പേർക്ക് വാഗ്ദത്ത വചനങ്ങൾ கிடைச்சிருக்குது? எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இப்ப சில வருஷங்களாயிட்டு நம்ம பார்த்தால் அது நிறைவேறாதது எத்தனை இருக்குது? பிரൈസ് ലോർഡ്. இன்னும் பலருடைய வாழ்க்கையில் என்ன செய்யறது? நிறைவேறது இல்லை. அப்ப ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன காரணம்? ദൈവത്തിന് സ്തോത്രം. വാഗ്ദത്തങ്ങൾ ഉണ്ട്, വാഗ്ദത്തം ഉണ്ട്. வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பரிசுத்த ஆவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னோடு விட்ட பிதாவின் வாக்குத்தத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். நம்ம வாக்குத்தத்தின் பரிசுத்த ஆவியை விட்டுட்டு வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறேன். எப்போ வாக்குத்தத்தம் நம்ம நிறைவேறும் அப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். നിങ്ങൾ പുരിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. വാഗ്ദത്തങ്ങളും ഉണ്ട്, വാഗ്ദത്തം ഉണ്ട്. വാഗ്ദത്തങ്ങൾ എന്ന് ചൊല്ലപ്പെടുന്നത് അത് ബഹുവചനം. ആ ബഹുവചനത്തിൽ കാണപ്പെട്ട വാഗ്ദത്തങ്ങൾ നമുക്ക് യെശയ്യാവ് ദാനിയേൽ എല്ലാം കൊടുത്തിരിക്കുന്നത്. യെശയ്യാ தீர்க்கதரிசியில் நிறைய வாഗ്ദത്തங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு வாഗ്ദத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் இல்லையா? அது ஸ்தோத்திரம். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் அது பரிசுத்த ஆவி என்ற ஒரே ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. നമ്മളെല്ലാം വാഗ്ദത്തം ഇട്ട് വാഗ്ദത്തങ്ങൾക്കാக കാത്തിരിக்கிறேன். ആശീർവാദങ്ങൾക്കാக. നിന്റെ വാലാക്കാമെന്ന് നിന്നെ ചെയ്യും. ഞാൻ തലയാക്കുവേൻ. നീ കാൽ വയ്ക്കുന്ന ദേശം ഞാൻ ആശീർവദിപ്പേൻ. നിന്റെ കുടുംബം ആശീർവദിക്കപ്പെടും. നിന്റെ മാവ് ഒഴിக்கிற தொட்டியும் எண்ணெய் இருக்கிற பாத்திரம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாவு ஒழிக்கிற பாத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்காக നമ്മൾ കാത്തിരിக்கிறேன். ஆனால் தெரிஞ்சு கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவி என்ற வாக்குத்தத்தம் உங்களிലേക്ക് இறங்கி வரும்பொழுது வாக்குத்தத்தங்களாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் தானே நிறைவேறும். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? ദൈവത്തെ സ്തോത്രം. പരിശുദ്ധ ആവി എന്ന വാക്കുത്തത്തങ്ങൾ വാക്കുത്തത്തം നമ്മളിലേക്ക് വരുമ്പോൾ
அதோடு சேர்ந்த வாக்குத்தத்தங்களாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானே நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தத்தை விட்டு வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தங்கள் தானே நிறைவேறும். வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெற்றி கொள்ள வேண்டும். നമ്മളെല്ലാം പാട്ട് പാടുന്ന പാട്ടുണ്ട്. എന്നാ പാട്ട് தெரியுமா? இப்போ வரும், இறங்கி வரும். எங்க மத்தியிலே மத்தியிலല്ല வர வேண்டியது, உள்ள இறங்கி வரணும். ஆமென். பாட்டு திருத்தணும். இப்போ வரும், இறங்கி வரும் எங்கள் உள்ளத்திலே வரணும். ஆமென். அது உள்ளத்திலே வரும் பொழுதுதான் இங்க வாழ்வு தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ளத்திலே வர வேண்டியது பரிசுத்த ஆவி. அது வரும், அது வாக்குத்தத்தம். அது வரும்போது அதனோடு சேர்ந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். இந்த நாட்களிலே நம்மளில் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். வாக்குத்தத்தங்கள் அதோடு சேர்ந்து நிறைவேறுகிற நாட்களாய் மாறட்டும். அல்லேலூயா. நான் சொல்லி வருகிற விஷயம், உங்களுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லியிருந்தால் அது அந்தரிக்ஷத்தில் நிற்கிறார். ஆமென். அது எங்க நிற்கிற? உங்கள் தலைக்கு மேலே தான் நிற்கிறது. தூரம் எங்க போற மெசேஜ் நிற்கிற மாதிரி என்ன செய்றேன்? இந்த வாக்குத்தத்த வசனம் உங்க தலைக்கு மீதே தான் நிற்கிறேன். அது எங்கே வரணும்? உள்ளிலேக்கு இறங்கி வரணும். உள்ளிலேக்கு இறங்கி வரீங்க என்ன செய்ய வேண்டும்? தெய்வத்தை ஸ்தோத்திரம் அல்லேலூயா பிரேஸ் சொல்லலையா? நாம் அது உணர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு 2500 வருஷங்களுக்கு முன்பே யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தலைமுறைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் உங்கள் தலைக்கு மீது நிற்கிறார். அல்லேலூயா. ഈ അന്തരീക്ഷത്തിൽ നിൽക്കുന്ന തലയ്ക്ക് ഇങ്ങനെ നിൽക്കുന്നില്ല, ഈ അന്തരീക്ഷത്തിൽ അത് നിൽക്കുക. ഉങ്ങൾക്കുള്ള എല്ലാ വാഗ്ദത്തങ്ങളും ഈ അന്തരീക്ഷത്തിൽ നിൽക്കുന്നതായി കാണപ്പെടുന്നത്. ഹല്ലേലൂയ. അത് ഉങ്ങളിലേക്ക് റീച്ച് ആവണം. ഈ இந்த நாட்கள் இன்னைக்கு தெய்வத்தை ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ள வாக்குத்தத்தங்களுக்கு ரீச்சாகி அது நிறைவேறுகிற பல்வேளையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ഈ ഉപവാസത്തെങ്കിൽ உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ദിവസങ്ങളായി மாறட்டும். ഹല്ലേലൂയ. ദൈവത്തെ സ്തോത്രം. ഒരു നിമിഷം നാം എല്ലാവരും എഴുந்து നിൽப்போம். ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்க உள்ளத்திலே ஸ்தோத்திரம். നാം കർത്തൃ സന്നിധിയിൽ നാം പാടുவோம். ഹല്ലേലൂയ.